வாட்டி முடிவு பண்றேன்னா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். ஏன்னா முடிவு பண்ணது எங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு தான். இன்னைக்கு வந்து இந்த டேபிள்ல இருக்க பெசன்ட் ரவியா இல்ல அந்த டேபிள்ல இருக்க பெசன்ட் ரவியா, இந்த டேபிள்ல இருக்க டிஎஸ்ஆரா இல்ல அந்த டேபிள்ல இருக்க டிஎஸ்ஆரான்னு ஒரு கை பாத்துருங்க. ஆமா செஃப், நம்ம தான் சக்சஸ். ஆக்சுவலி உனக்கு ஒண்ணே தான் அடல்லு. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி, இத்தனை அழகும் சேர்ந்து என்னை கொள்வது கொடுமையடி. இதை எல்லா பொண்ணுகிட்டயும் சொல்லுவியா? இல்ல டெல்லு உன்கிட்ட மட்டும் தான். அப்படியா? ஆமா. அப்ப டெல்லுன்னு பேர் வச்சு சொல்லு எதுனா ஒண்ணு, அப்பதான் நம்புவேன் நான். ஏய் நீ நம்ம கண்டிப்பா ஒரு நாளுக்கு நடிடாடா, ஃபுல்லா நடிச்சிட்டு இருக்க போடி. இந்த மெழுகுவத்துல எரிச்சு என்னைக்கு பிரியாணி பண்றது? எல்லாம் கடவுளின் சித்தம். ஐயோ இந்த லிப்ஸ்டிக் போட்டனால சாப்பிட முடியல. ஆஹா ஐயோ ஏன் லேடிஸ் எல்லாம் லிப்ஸ்டிக் போடுறாங்க? பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுதா? கூட சாப்பிட்டுருக்கேன். தயவு பண்ணி நம்ம நல்லா சமைக்கணும். நான் பெரிய குக்கெல்லாம் இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் பெரிய வெங்காயம் தான் போடுவேன். அவர் சின்ன வெங்காயம் சொன்னாலும் நான் பெரிய வெங்காயம் தான் போடுவேன். நான் முதல் முறையா ட்ரை பண்றேன். இருக்க பக்கத்து டேபிள்ல வச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன வயசான ஆள் போய் எத்தனை வருவானா? அதானே அவள் தான் அடிச்சு கால் பண்றான் பஸ் ஸ்டாண்ட்ல. ஒரே கெட்டப் தான் போட்டுருக்கீங்க. ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டறா? இரு ஆள் வருவாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் பாரு. வேற என்ன வேணும்டா? வேற என்ன வேணும்? கொஞ்சம் அறிவு வேணும் சமைக்கிறதுக்கு. அது இருக்கா உனக்கு? எனக்கு அது நல்லாவே எனக்கு இல்லையே. நம்ம என்ன பிரியாணிடா செய்ய போறோம்? ஸ்ரீலங்கன் பிரியாணியா, சென்னை பிரியாணியா, இல்ல அமெரிக்கா பிரியாணியா? மோனிஷா பிரியாணி. டேய் ஆமா, மோனிஷா ரொம்ப அழகான பொண்ணு, அதனால பிரியாணி சூப்பரா இருக்கும். பிரியாணி அழகா இருக்காது. சொல்லவே இல்ல. என்ன நடக்குது இங்க? நெய்ய ஊத்துறா. ஊத்துறேன் சேஃப், நெய்ய ஊத்துறேன். அது வெச்சுல ஸ்பூனை வச்சு யூஸ் பண்றீங்க. எங்களுக்கு தெரியாத சேஃப் இவ்வளவு சமைக்க. ஒரு நிமிஷம் நீங்க தலையை மட்டும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல, தலையை விடுங்களேன். அதாவது எனக்கு முடி கொடுது சேஃப். நான் டாக்டர் கிட்ட போனேன், உண்மையில போனேன். டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு எழுதி கொடுத்தாரு. அதாவது என்ன எழுதி கொடுக்கலாம்? மாத்திரை போடுங்க, இல்ல இது பண்ணுங்க, சீராயின்னு சொல்லிட்டு. டாக்டர் பட் சார கை வைக்காம பார்த்தேன்னு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராரு. அந்த அளவுக்கு நீங்க தலையில கை வைக்கிறீங்க, புரிஞ்சுங்க. ரா மெட்டீரியல் வந்துருச்சா? ரா மெட்டீரியல். தக்காளி வெங்காயம் ரா மெட்டீரியல் வந்துச்சு. ஏமா கோடா கட்ட போறாரு? ரா மெட்டீரியல் என்னடா பண்றீங்க? அது உனக்கு ரொம்ப நல்லது. சமைக்கிறோம். ஆனா என்ன இந்த முடி வந்து லிப்ஸ்டிக்ல போடு ஒரு பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்க. இருக்கட்டும். நீ இப்படி விட்டுட்டுக்கோ. பசங்க நம்ம பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்றப்போ? நம்ம பொண்ணுங்கள இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் பொண்ணுங்க, ஓகே? அதுக்கப்புறம் நாளைக்கு நான் ஆம்பளை. பொண்ணுங்களா என்ன பண்ணுவாங்க? பண்ணு அப்படியே. இப்போ பாருங்க, நான் கொண்டைய கட்டி வேலை செய்யற வேலையில பட் சாரும் ராம் சாரும் என்னையா வந்துட்டு லவ் பண்ண போறாங்க.